நம்ம வந்து ட்ராவல் பண்ணாமல் ஒரே இடத்துல நின்று அதை நம்மக்கிட்ட வர வச்சு பேசிப்பாங்க. எக்ஸாம் கூட இவ்வளோ பெரிய போர்டு எடுத்து உங்களோட பேப்பர் வச்சு எழுதுறது. நான் எதாச்சுமா அடிச்சு பார்த்தேன். இங்கே பாரு நிறைய உட்காந்துட்டு இருக்கு. விடு டிஸ்டர்ப் பண்ணாது, அதை விட்டுரு. அது நம்மள எதுவும் பண்ணாது, அடிக்காது போதும். ஓகே. இந்த பாசத்தை பார்த்தீங்கன்னா அந்த பாச பையனை அழகாக ஏப்பா வராதுன்னு மேலே ஏறுது. ஆக்டிவாக இருக்காது ஏன் நைட் டைமில் ரெஸ்ட் எடுக்கும் அது. அமைதியாக இருக்கிற இடமே. மோனிகா మరుపుడియం అదే ఎడతలరా మోనికా మేము మీతో మాట్లాడాలి మీ ఎనర్జీని దాంతో యూజ్ చేసి మీరేమన్నా చెప్పచ్చు எப்படி போது போகிற வாக்கிங் போகிற மாதிரி போகிற அப்படி வாக்கி போதும் பாட்டுன்னு பாத்தியா? பார்த்தேன், தெரிய பார்த்தேன். மோனிகா காணோம். இருக்கியாடாமா? சும்மா பார்த்து பார்த்து எப்படி இது பிளர் ஆயிடுது. ஃபோனில் அட்லீஸ்ட் கொஞ்சம் நல்லா கேப்சர் பண்ண முடியும். நல்லா கேப்சர் பண்ணலாம். నాతో మాట్లాడతారా మోనికా? అయినో మీరు డైరెక్ట్గా మాట్లాడేదానికి చాలా కష్టమని. మీ ఎనర్జీని దీంట్లో యూజ్ చేసి మీరేమన్నా చెప్పచ్చు మాకు. అర్థం అవుతుందా నేను చెప్పేది? మోనికా మీకు ఇంగ్లీష్ వచ్చా? డూ యు నో ఇంగ్లీష్? என்னாச்சு? என்ன இங்கே வந்து நின்றுச்சுரா. ஃபுல்லாக ஒரு மாதிரி மங்கலாயிருச்சு. முழு உருவம் அப்படியே பார்த்தேன்டா நான். நான் ஒரு நாள் வேலை தான் பண்ணுறேன். வேறு டச் பண்ணாத. காலேஜ் என்னடா அது வெட்டினரி ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்காது. அங்கே சப்ளிமெண்ட் பார்த்தோம், போர்டெல்லாம் இருக்கு. காலேஜுக்குள்ளே இது மாதிரி வெட்டினரி ஹாஸ்பிட்டல் வச்சிருப்பாங்களா? இது ஒரு வெட்டினரி ஹாஸ்டல். மோனிகா வந்து ஒரு டாக்டர், வெட்டினரி டாக்டர். அப்போ கம்பவுண்டர் யார்? நீயா? நீ அது இருக்குது ஹெல்ப்பர். ஓகே. ஆமாண்டா, వెటనరీ హాస్పిటల్ చూసారా? அப்போனா మోనికా మిమ్మల్ని చూసి మాకు భయం లేదు. మళ్ళీ చెప్తాను, భయం లేదు. அங்கே போய் தேடுறவன ஜாக்கு
உள்ள இருக்க வெளியே போய் பேசிக்கலாம் சீக்கிரம் போ இந்த வழியா போ. இந்த வழியாவா? இந்த வழியா இல்லையா? நோ என்ட்ரி, நோ என்ட்ரி, நோ என்ட்ரி. வா மோனிகா ఎందుకు ఇంత కోపం పడుతున్నారు? இது ட்ரை பண்ணி பாரு. நான் முன்னாடி போறேன்டா, பார்த்துக்கலாம், எது ஆனாலும் எனக்கு ஆகட்டும். உங்களுக்கு பாதுகாப்பான இந்த சைடானி கூட உங்க எல்லாத்துக்கும் பாதுகாப்பா நான் கடைசியா வரேன். மோனிகா பொறுமையா போடு. முன்னாடி போ. ఎవరు ఎవరన్నా ఉన్నారా? మోనికా మీతో ఎవరన్నా ఉన్నారా? மோனிகா கூட யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்குறேன். சவுண்டு கேட்குச்சுடா. మోనికా మిమ్మల్ని మేము చాలా రెస్పెక్ట్ చేస్తున్నాము, ప్లీజ్ మాకు రెస్పాన్స్ చేయండి. ప్లీజ్ మాకు ఇబ్బంది పెట్టదు. உங்களோட சாவுக்கு காரணமானவங்களை நாங்கள் கண்டுபிடிச்சு கொடுக்குறோம். நான் நினைச்ச மாதிரியே மோனிகா அந்த வாட்டி எங்களை பார்த்து கோவப்படல. அதே நேரத்தில் எந்த விதமான ஆக்டிவிட்டிஸும் அப்போ நடக்கல. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது மோனிகா எங்ககிட்ட பேசுறதுக்கு தயாராக இருக்காங்களோன்னு எங்களுக்கு தோணுச்சு. அப்போ அவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது. ஆத்தி மறுபடியும் இந்த ரூமுக்கு வரையா? இங்கே பாரு, டார்ச் லைட்டு, டார்ச் லைட் ஆஃப் ஆகுதுயா? இந்த ரூம்ல காந்த சக்தி இருக்கு. இங்கே வை, நைட் விஷன் கேமரா இங்கே செட் பண்ணிட்டு கேண்டில் ஏற்றி ஓஜா போடு. இங்கே வை. அட பாவிடா, இந்த ஸ்டேஜ் நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன அந்த பில்லர் கிட்ட தெரியுது அவனுக்கு ஏதாச்சும்? எனக்கு எதுவுமே தெரியலையே. இந்த கேம்பில் தெரியுது. தெரியுது. இங்கே பாரு. ஐயோ ஆமாயா, என்னமோ நிற்கிற மாதிரி தெரியுதுயா. நம்மளும் தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்குதோ? சரியா தெரில, இது பார்ப்போம். ప్లీజ్ రెస్పాన్స్ చేయండి. ప్లీజ్ నేను అడిగే క్వశ్చన్స్కి రెస్పాన్స్ చేయండి, ఆన్సర్ ఇవ్వండి. ஏண்டா பூவெல்லாம் போட்டு நான் கோயிலுக்கு நம்ம இது பண்ணியிருக்கோம். మంగళవారము మంజల్ ఆరంభించండి. మోనికా, మేము ఇక్కడ వచ్చింది మీకు నచ్చలేదా? நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தது உங்களுக்கு பிடிக்கலையான்னு கேட்டேன். ஆமான்னு வருது. మీకేమైనా సహాయం కావాలా? ఎస్.
మీతో ఎవరైనా ఉన్నారా, లేదంటే మీరు మాత్రమే ఉన్నారా ఇక్కడ? మీతో ఎవరైనా మీరు ఒక్కరు మాత్రమే? మోనికా, మీరు ఒక్కరు మాత్రమే ఇక్కడ ఉన్నారా? మీరు ఎందుకు ఇంత కోపంగా ఉన్నారని మాకు తెలియదు, కానీ మేము వచ్చింది మీకు హెల్ప్ చేయాలని. మిమ్మల్ని మేము నమ్ముతాము. కావాలంటే మా 4 మెంబర్స్ ఉంటాం, 4 మెంబర్స్ ఇక్కడ ఉన్నాము. దాంట్లో ఎవరన్నా మీరు చూస్ చేసి వాడు లోపలికి వచ్చి మీరు ఏమన్నా చెప్తారా? ஐயோ வேணாம், அங்கிட்டு போயிருக்கு. அப்பனா అది ஒரு మీడియం தேவைப்படுது. మీడియం ఓకే, దానికి మేము ఇక్కడ ఒక రిచువల్ చేయబోతాము. అప్పుడు మీకు పవర్ ఉంటే మీరు రావచ్చు, నా లోపల రావచ్చు. వీళ్ళ లోపల మీది పోదు. నేను మీకు పర్మిషన్ ఇస్తాను. నా లోపల వచ్చి మీరు ఏమన్నా చెప్పొచ్చు. నాకు తెలుగు కూడా తెలుసు. మీతో ఎవరన్నా ఉన్నారా ఇప్పుడు? ஐயோ ஐயோ, அது இல்லாமல் வேற ஒருத்தர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. మిమ్మల్ని డైరెక్ట్గా మేము చూడాలంటే ఏం చేయాలి? దియా दिया और क्यू DRQ के DRQ డార్కా? நீ கை வைக்கவே இல்லை. మేము లైట్ తీసుకొని వచ్చి కెమెరా తీసుకొని వచ్చేది మీకు నచ్చలేదా? మీకు లైట్ నచ్చలేదా? ఎస్, లైట్ పిడికిలే. లైట్ లేకుండా వస్తే మాకు రెస్పాన్స్ చేస్తారా మీరు మా ముందుకు వచ్చి? వెయ్యా మేము మళ్ళీ వస్తాము లైట్ లేకుండా. మీరు ఇప్పుడు ఎక్కడ ఉన్నారు? ఎక్కడ వస్తే మిమ్మల్ని నేను చూడొచ్చు? என்ன கேட்டாது நம்பராண்ட போய் நிற்குது. கரெக்டாக ஒன்று எங்கே வந்தால் உங்களை பார்க்க முடியும்னு கேட்டேன். ஒன்று நான் ஃபஸ்ட்டு ஃப்ளோராக இருக்குமோ அப்படி சொல்லி యాక్టివిటీస్ ఇంకా నందుది కింద మేము చూసింది మీరా? எஸ் அதான். அப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தால் சொல்கிறதுக்கு வெயிட் பண்ணுறோம் நாங்கள். ஃபஸ்ட் டைம் இல்லை, ஃபஸ்ட்டு நான் கன்ஃபார்ம் ஃப்ளோரில் வேறு ஏதாச்சும் இருக்கலாம்ல, தெரியல. இல்லை ஏதாச்சும் ரூம் இருக்கலாம், ரூம் நம்பர் 1 கூட இருக்கலாம். சார் మేము లైట్ లేకుండా వస్తాము. ఈ ఫుల్ బిల్డింగ్ తిరుగుతున్నాము. మాకు ఏం అవ్వకూడదు. దానికి మీరు గ్యారంటీ ఇస్తారా? எங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அதுக்கு நீ கேரண்டி கொடுப்பியா அப்படின்னு கேட்டிருக்கேன். டார்ச் லைட் மட்டும் கொடுங்க, நான் கைட் பண்ணி கூப்பிட்டு போகிறேன், என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது கையில் வச்சுக்கிறதே தெரியலண்ணா. ஓகே, கிளம்பாமா? அந்த கேமரா என்கிட்ட கொடுத்துரு, ஹேண்டில் பண்ணுறேன். மோனிகா சொன்னதெல்லாம் நம்பி வெளிச்சில்லாமல் அந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சது ஒரு மிகப்பெரிய ட்ராப்னு அப்போ எனக்கு தெரியாது. எங்களோட வாழ்க்கையிலேயே முதல் முறையாக மோகினியை இவ்வளோ நெருக்கத்தில் பார்ப்போன்னு நாங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்கல. அந்த பயங்கரமான காட்சிகளை நீங்கள் பார்க்கணுன்னா உடனே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் சில நாட்கள்லேயே அடுத்த எபிசோட் வரப்போகுது. ஸ்டே டியூன் கைஸ்.